Hi friends, next exercise number 1.1 example sum. First one subdivision 2 ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை லெட் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ என்ன இருக்குன்னா நம்மளுக்கு 2x2. அப்போ தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும், லெஸ் தென் ஈக்குவல் டு 2. அப்போ ஈக்குவலன்ஸ். இப்போ இந்த இடத்துல 1ங்கிற டேர்ம் ஏல இருக்குது, அதுக்கு கீழே உள்ள டேர்ம் என்னவா ஆகணும், 0 ஆக்கணும். அப்போ இதை 0 ஆக்கணும் அப்படின்னா இங்கே 3 இருக்குது. அப்போ மேலே உள்ள நம்பரை எதால் ப்ராடக்ட் பண்ணணும், 3ஆல் ப்ராடக்ட் பண்ணால் தான் 0 ஆகும். அப்போ R2 implies R2 minus 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 3 into R1. ஃபர்ஸ்ட் ரோ 1 -1 எழுதிட்டேன். R2வை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். அப்போ R2ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது நம்மளுக்கு இங்கே 3 -6. -3ஆல் R1 ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ இதை -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 ஆயிரும். ஆட் பண்ண என்ன ஆயிரும், 0, இங்கே -3. அப்போ இந்த ஆன்சர் என்னது நம்மளுக்கு வரும், R2ஓட வேல்யூ 0 -3. அப்போ கீழே உள்ள டேர்ம் R2ஓட வேல்யூ எல்லாமே 0 ஆகலை, ஒரு டேர்ம் இருக்குது வேல்யூ. அப்போ ரோ ஆஃப் ஏயோட வேல்யூ என்னது 2. இந்த டேர்மும் 0 ஆனால் மட்டும்தான் நமக்கு என்ன வரும், ரோ ஆஃப் ஏ 1 ஆகும். இந்த டேர்ம் 0 ஆகாதனால ரோ ஆஃப் ஏயோட வேல்யூ என்னது 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். லெட் ஏ ஈக்குவல் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஃபார்மை ஏ ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் என்னது நம்மளுக்கு 2x2. அப்போ ரோ ஆஃப் தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு 2. அப்போ ஏயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ரோவில் 1ன்னு இருக்குது. அப்போ இந்த டேர்மை தான் நம்ம என்னென்னு பண்ணணும், 0ன்னு நம்ம கொண்டு வரணும். அப்போ இந்த டேர்மை 0 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எதை மாற்றணும், இந்த டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் இங்கே +2னா இங்கே -2ஆல் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் பண்ணோம்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும். சரியா, இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் என்ன எழுதிட்டோம், 2x2. தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு 2. ஈக்குவலன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே ரைட் பண்ணிட்டேன். R2 இந்த டேர்மை நான் 0ன்னு கொண்டு வர போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 2ஆல் R1 ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ 2 into R1. அப்போ R2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்க, 2 8 -2 R1. அப்போ -2ஆல் ப்ராடக்ட் பண்ணேன்னா என்ன வந்துட்டு இந்த இடத்துல -2 -8 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும் நம்மளுக்கு 0 0. அப்போ அந்த வேல்யூ என்ன வந்துடும் 0 0. அப்போ கீழே உள்ள டேர்ம்ஸ் 0 ஆயிடுச்சு. அப்போ தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது வேல்யூ 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.